வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசுக்கு எதிராக மக்களவையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி எம்பிக்கள் இரண்டாவது நாளாக அமளி. ஹிந்தி திணிப்பு, கல்வி நிதி விடுவிப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி அவையில் முழக்கம். माननीय मंत्री महोदय, தொகுதி சீரமைப்பு, கல்வி நிதி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்த நோட்டீஸ் மீது விவாதம் நடத்த மாநிலங்களவையில் அனுமதி மறுப்பு. மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அமளி. 8 December, please let me finish. Please, एक मिनट बात अपनी संजय जी अपनी बात माननीय प्रमोद जी, नो पॉइंट ऑफ ऑर्डर, मुझे पूरा करने दीजिए पहले. Honorable members may recall the detailed rulings on Rule 26. டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அரசை கண்டித்து தமிழக எம்பிக்கள் போராட்டம். ஹிந்தி திணிப்பு, மத்திய அரசை கண்டித்து தமிழக எம்பிக்கள் கருப்பு சட்டை அணிந்து முழக்கம். தமிழ்நாட்டு எம்பிக்கள் குறித்து மக்களவையில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசிய சர்ச்சைக்குரிய பகுதி அவை குறிப்பிலிருந்து நீக்கம். அவை குறிப்பிலிருந்து அமைச்சரின் பேச்சை நீக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் நடவடிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. வழிநெடுகிலும் மக்களுக்கு கை கொடுத்தும் கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை திரும்ப பெற்றார் எடப்பாடி பழனிசாமி. வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை சிறப்பு நீதிமன்றம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மை எரிப்பு போராட்டத்திற்கு பதிலடியாக பாஜக போராட்டம். போராட்டம் நடத்த திரண்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்ட போது தள்ளு முள்ளு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணைக்காக இபிஎஸ் முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி வீரபெருமாள் ஆஜர். கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். எந்திரன் திரைப்பட விவகாரத்தில் இயக்குனர் சங்கரின் சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு இடைக்கால தடை. தனி நீதிபதி சங்கருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்துள்ள நிலையில் புகாரின் இறுதி முடிவுக்காக காத்திருக்காமல் நடவடிக்கை எடுத்தது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 நீதிமன்றத்தில் ஆஜர். சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ள காவலர் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகியோர் ஆஜராகினர். நெல் விளைச்சல் வீழ்ச்சியால் உழவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். இஃப்தார் நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தியதாக தாவேகா தலைவர் விஜய் மீது குற்றச்சாட்டு. வழக்கு பதிவு செய்ய கோரி தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். அரசு நகர பேருந்துகளில் மகளிர் சுய உதவிக் குழுவினர் கட்டணமின்றி பொருட்களை எடுத்துச் செல்லலாம். மகளிர் சுய உதவிக் குழுவினர் தங்களது உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் சலுகை.
ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்குடன் திமுக குழு சந்திப்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு. கடலூரில் மாமன்ற உறுப்பினர்களின் மாதாந்திர கூட்டத்தில் இருந்து பாஜக கவுன்சிலர் வெளிநடப்பு. தான் தாழ்த்தப்பட்டவன் என்பதால் தமது வார்டுக்கு எந்த ஒரு வசதியும் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு. சீமான் வீட்டு பணியாளர் மற்றும் பாதுகாவலர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு. காவல்துறை உரிய பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் மக்கள் மகிழ்ச்சி. நாகப்பட்டினம், திருவாரூர், தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் திடீர் மழையால் உப்பு உற்பத்தி வெகுவாக பாதிப்பு. மழை தொடரும் என்ற வானிலை மைய அறிவிப்பால் உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கோடை மழையால் நெல் அறுவடை பணிகள் பாதிப்பு. நெற்கதிர்கள் தண்ணீரில் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலை. மழை காரணமாக கன்னியாகுமரியில் கடல் சீற்றம். விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலைக்கான படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு. கொடைக்கானல், ஏற்காட்டில் சாலையில் வாகனங்கள் செல்வது தெரியாதபடி கடும் பனிப்பொழிவு. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். செங்கல்பட்டில் அதிமுக நகர ஐடி விங் செயலாளரை திமுகவினர் கடுமையாக தாக்கியதாக புகார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கரூரில் பட்டப்பகலில் ஆம்னி வேனில் கடத்தப்பட்ட கல்லூரி மாணவி தனிப்படை குழுவினரால் பத்திரமாக மீட்பு. ஒருதலை காதலால் மாணவியை கடத்தியதாக 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. சேலம் மேட்டூர் அனல்மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வலியுறுத்தி கோட்டை மைதானத்தில் பதாகைகளை ஏந்தி முழக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 64,160 விற்பனை. 1 கிராம் 8,020 விற்கப்படுகிறது. கூடுதல் ரயில்களை இயக்கும் வகையில் சென்னை கடற்கரை எழும்பூர் இடையிலான 4வது ரயில் வழித்தடம் பயன்பாட்டுக்கு வந்தது. சோதனை ஓட்டத்தை தொடர்ந்து பயன்பாட்டுக்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் ஒப்புதல். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அடுத்த பூச்சியூரில் குடியிருப்பு பகுதிக்குள் நேற்று இரவு புகுந்த சிறுத்தை பிடிபட்டது. கூண்டில் அடைத்து வனப்பகுதியில் விட வனத்துறையினர் நடவடிக்கை. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற மாசி மக தேரோட்டம். லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம்.
திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஆட்டு வியாபாரி வீட்டின் கதவை உடைத்து 46 சவரன் நகை 9 லட்சம் ரொக்கம் கொள்ளை. காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை. அரசுமுறை பயணமாக மொரீஷியஸ் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்நாட்டு பிரதமர் நவீன் சந்திரா மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு. உலகம் முழுவதும் எக்ஸ் தளம் முடங்கியதற்கு மிகப்பெரிய சைபர் தாக்குதல் தான் காரணம் என எலான் மஸ்க் தகவல். ஒருங்கிணைந்த குழுவோ அல்லது ஒரு நாடோ கூட இதன் பின்னணியில் இருக்கலாம் என குற்றச்சாட்டு. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் முன்னாள் அதிபர் ரோட்ரிகோ கைது. போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கை என ஆயிரக்கணக்கானோரை கொன்று மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட புகாரில் நடவடிக்கை. உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றான லக்சம்பர்க்கின் இளவரசர் திடீர் மரணம். அரிய வகை மரபியல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் 22 வயதில் உயிரிழந்த சோகம். நடிகை ரன்யா ராவ் தங்கம் கடத்திய வழக்கு. கர்நாடக அரசின் இணை முதன்மை செயலாளரான கௌரவ் குப்தா IAS விசாரணை அதிகாரியாக நியமனம். IPL தொடரின் போது மது மற்றும் புகையிலை சார்ந்த விளம்பரங்கள் கட்டாயம் இடம்பெறக்கூடாது. IPL தலைவர் அருண் துமாலுக்கு எழுதிய கடிதத்தில் மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தல்.